ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு செஞ்சு பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக வரும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 4 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு தான் அரைச்சிட்டு சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ அதனால் வெங்காயம் வந்து பெருசு பெருசாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா நீளமாக பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அதே போல் 2 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து குழம்புக்காக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். கூடவே ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணோம்ல வெங்காயம் தக்காளி, அதை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புக்கு தனியாக சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்ட பிறகு முந்திரி வந்து ஒரு 7 முந்திரி கிட்ட வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே வந்து நம்ம ஆயில் சூடானதோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2 வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணோம்ல, அதை சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணோம்ல, அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 2 காஞ்ச மிளகா வந்து இந்த மாதிரி நான் கிள்ளி போட்டிருக்கேன். இது போட்டுட்ட பிறகு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சோம்னா அதை வந்து ஃபுல்லாக சேர்க்காமல் ஒரு பாதி மட்டும் நம்ம குக்கரில் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. மிச்சம் பாதியை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த குழம்போட சீக்ரெட்டே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் மசாலா வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காரமாக சாப்பிடுவாங்க. ஸோ வந்து நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைய நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சோலாம் அந்த பேஸ்ட்டை. இப்போ இந்த ஸ்டேஜில் மிச்சத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தயிர் வந்து கெட்டியான தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துட்ட பிறகு நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி குக்கர் மூடியை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். ஏன்னா சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடோன்றனால ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லா கிண்டிக்காங்க. இப்போது உங்களுக்கு குழம்பு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து செமி கிரேவியாக வேணும்னா 1 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு மாதிரி தண்ணியாக தான் வைக்க போகிறோம். அதனால் நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கர் விசில் போட்டு நம்ம வந்து 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பராக சிக்கன் எல்லாம் பஞ்சு போல் வெந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து விசில் போட்டு நம்ம வந்து ஒரு 6லேருந்து 7 விசில் எடுத்தோன்னா சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாப்பாடுலேருந்து டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.